நமக்கு தேவையான இமேஜஸ டிசைன்குள்ள கொண்டு வரதுக்குங்க, ஃபைல் மெனுல இம்போர்ட் அல்லது ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஐங்க. ஸ்டாண்டர்ட் பார்லைங்க இம்போர்ட்ங்கிற ஒரு ஐகான் இருக்கும். அதிலயும் கிளிக் செய்யலாங்க. 3மே ஒண்ணு தான். நம்ம தேவையான ஃபைல்ஸ செலக்ட் செஞ்சுங்க, இம்போர்ட் குடுத்துங்க, வேணுங்கிற இடத்துக்கு பிளேஸ் செஞ்சுட்டோம்னா, அந்த ஃபைல இமேஜஸ கொண்டு வந்துடலாங்க. இம்போர்ட் செய்யும்பொழுது சிங்கிள் இமேஜ், மல்டிபிள் இமேஜஸ் இம்போர்ட் செய்யலாங்க. அல்லது சிங்கிள் பேஜ், மல்டிபிள் பேஜஸ் இம்போர்ட் செய்யலாம். மல்டிபிள் ஃபார்மேட்ஸ்லயும் இம்போர்ட் செய்யலாங்க. இதெல்லாம் எப்படி செய்றதுன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க. சிங்கிள் இமேஜ் இம்போர்ட் செய்யறதுக்குங்க ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஐங்க. தேவையான இமேஜை செலக்ட் செஞ்சுங்க. கீபோர்டில் என்டர் கொடுத்து மவுஸில் வேணுங்கிற இடத்துக்கு பிளேஸ் செஞ்சுக்கலாங்க. மல்டிபிள் இமேஜஸ் இம்போர்ட் செய்யறதுக்கும் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஐ தாங்க. தேவையான இமேஜஸை செலக்ட் செஞ்சுட்டுங்க என்டர் கொடுத்து மவுஸில் பிளேஸ் செஞ்சுக்கலாங்க. சிங்கிள் பேஜ், மல்டிபிள் பேஜ் இம்போர்ட் செய்யறதுக்கும் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஐ தாங்க. பிடிஎஃப் ஃபைலில் சம்டைம்ஸ் 1 to 3 பேஜஸ் அல்லது 1 to நம்பர் ஆஃப் நியூமரஸ் பேஜஸ் இருக்குங்க. தேவையான பேஜஸை செலக்ட் செஞ்சு இம்போர்ட் கொடுத்துக்கலாம். அல்லது எல்லாத்தையும் இம்போர்ட் செய்யணும்னாலும் அப்படியே ஓகே கொடுத்துக்கலாங்க. இப்போ எனக்கு செகண்ட் பேஜ் மட்டும் வேணும். 2 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். மவுஸில் பிளேஸ் செஞ்சுக்கலாங்க. ஒரே டைமில் மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் ஆஃப் இமேஜஸையும் இம்போர்ட் செய்யலாங்க. ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஐ கொடுத்துங்க. ஜேபிஜி, இபிஎஸ், பிஎஸ்டி, பிடிஎஃப் 4 ஃபார்மேட்டையும் செலக்ட் செய்கிறேங்க. இம்போர்ட் கொடுக்குறேன். 4ம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்மேட்டுங்க. ஒரே டைமில் இந்த மாதிரி இம்போர்ட் செஞ்சுக்கலாங்க. நம்ம டிசைனில் யூஸ் பண்ணுற இமேஜஸ்னோட ஃபார்மேட், மோடு, ரெசல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு இமேஜை நம்ம செலக்ட் செஞ்சோம்னா, ஸ்டேட்டஸ் பாரில் அதனோட ஃபார்மேட், மோடு, ரெசல்யூஷன் டிஸ்பிளேல இருக்குங்க. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம டிசைனுக்கு தேவையான ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணும் பொழுதுங்க, மவுஸில், கீபோர்டில் 2 மெத்தடில் பிளேஸ்மெண்ட் செய்யலாங்க. 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாங்க. கண்ட்ரோல் ஐ ஷார்ட்கட் கொடுத்து தேவையான இமேஜை செலக்ட் செஞ்சுட்டு இம்போர்ட் கொடுத்தோம்னா, அந்த கர்சர் வந்து அந்த இமேஜ் டீட்டெயில்ஸோட ரெடியாக நிற்குங்க. அந்த ஹேப்பி கேர்ள் டாட் பிஎஸ்டிங்கிறது அந்த ஃபைல் நேமோட டீட்டெயிலு. அது கீழே விட்த்து அண்டு ஹைட்டு 2ம் வந்துடும். அந்த எந்த மெத்தடில் இதை இம்போர்ட் பண்ணலாங்கிற டீட்டெயிலும் வந்துடும் பாருங்கள். கிளிக் அண்ட் ட்ராக் டு ரீசைஸ், அதாவது ஆக்சுவல் சைஸை விட ரீசைஸ் பண்ணணும்னா மவுஸில் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அது கீழே ப்ரெஸ் என்டர் டு சென்டர் ஆஃப் த பேஜ் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த சேம் ரிசல்ட்டு சேம் ரெசல்யூஷனில் சென்டர் ஆஃப் த பேஜில் பிளேஸ் ஆயிரும். அதர்வைஸ் ப்ரெஸ் ஸ்பேஸ் பார் டு யூஸ் ஒரிஜினல் பொசிஷன். இந்த 3 ஆப்ஷனில் நம்ம செய்யலாங்க. இப்போ என்டர் அடிக்கிறேன். சென்டர் ஆஃப் த பேஜில் அந்த ரெசல்யூஷனில் அந்த சைஸில் இம்போர்ட் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்லை. அதனால் மவுஸில் ரீசைஸ் செஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் ஐ கொடுத்து அந்த இமேஜை செலக்ட் செஞ்சுங்க. இம்போர்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு நமக்கு தேவைங்க. லெஃப்ட் பட்டன் ப்ரெஸ் செஞ்சுங்க. ட்ராக் செஞ்சு கொண்டு வந்து தேவையான இடம் வரைக்கும் ரிலீஸ் செஞ்சுக்கலாங்க. இந்த இமேஜ் செலக்ட் செஞ்சுங்க. ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இதுவும் வந்துருச்சு. ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ஹைட்டை கைட்லைன் வச்சு இதை வந்து இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாங்க. ஸோ இது வந்து மவுஸில் பிளேஸ் பண்ணுற மெத்தட். இதுக்கு முன்னாடி பார்த்தது கீபோர்டில் என்டர் அடிக்கிற மெத்தடுங்க. இந்த 2 மெத்தட்லையும் நீங்கள் ஒரு இமேஜை இம்போர்ட் செய்யலாங்க. ஒரு பிடிஎஃப் ஃபைலில் மல்டிபிள் பேஜஸை இம்போர்ட் செய்கிற மெத்தட் பற்றி பார்க்கலாங்க. கண்ட்ரோல் ஐ ஷார்ட்கட் கொடுத்துங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல் செலக்ட் செஞ்சுக்கலாம். இம்போர்ட் கொடுத்துக்கலாம். இதில் 12 பேஜஸ் இருக்குங்க. இம்போர்ட் ஆஸ் டெக்ஸ்ட் ஆர் கர்வ்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து எடிட்டபிளாக இருக்குது அப்படின்னா, அதை வந்து சேம் ஃபாண்ட் இருந்ததுன்னா ஃபாண்ட் மிஸ்ஸிங் இல்லாமல் அப்படியே இம்போர்ட் ஆயிரும். அதர்வைஸ் ஃபாண்ட் மிஸ்ஸிங் கேட்கும். அதனால் கர்வ்ஸ் கொடுத்துட்டோம்னா அது கன்வெர்ட் டு கர்வ்ஸ் ஆகிட்டு அப்படியே இம்போர்ட் ஆயிருங்க. செகண்டில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து எத்தனை இருக்குது? 12 பேஜஸுங்க. அதில் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் செஞ்சு ஓகே கொடுத்துக்கலாங்க. இல்லை இதை பர்டிகுலராக சில பேஜஸ் வேண்டாம், சில பேஜஸ் மட்டும் தான் வேணும்னா இதை செலக்ட் செஞ்சுங்க. வேணுங்கிற பேஜஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 1, 5, 8, 10 இந்த மாதிரி உங்களோட வேணுங்கிற பேஜஸ் நீங்கள் செலக்ட் செஞ்சு கொடுத்துக்கலாம். இல்லைனா எல்லா பேஜஸ் வேணுங்கன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் செஞ்சுக்கிறேன். இந்த 3 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் எனேபிள் வச்சுங்க. 2 வேண்டாம். இப்போ ஓகே கொடுத்துக்கலாங்க. கர்சர் வந்து அந்த ஃபைல் டீட்டெயில்ஸோட கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க. என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 2 தான் இருக்குது. நம்ம செக் செஞ்சுக்கிறோம். என்டர் கொடுத்தா அந்த ஃபைல் 12 பேஜஸ் ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு பேஜ் இருக்குங்க. அதோட சேர்ந்து 13 பேஜாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ என்டர் கொடுக்குறேங்க. பாருங்கள் 13 பேஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க. 12 பேஜஸ் இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சுங்க. ஒன் பை ஒன் இப்போ பார்க்கலாம். பிடிஎஃப் ஃபைலை இம்போர்ட் பண்ணும்பொழுதுங்க இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் எனேபிளாக இருந்ததுன்னா அதில் உள்ள டெக்ஸ்ட்டை எல்லாம் எடிட் செஞ்சுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் செஞ்சு இந்த மாதிரி எடிட் செஞ்சுக்கலாங்க. இம்போர்ட் செய்யும்பொழுது கர்வ்ங்கிற ஆப்ஷன் எனேபிள் செஞ்சுட்டு இம்போர்ட் செய்யும்பொழுது டெக்ஸ்ட்டெல்லாம் கர்வ் ஆயிரும். எடிட் செய்ய முடியாதுங்க. இந்த இமேஜை இம்போர்ட் செய்யும்பொழுதுங்க கிராப் கண்டென்ட் டு டிராயிங் பேஜுங்கிற ஆப்ஷனை டிசேபிள் செஞ்சுருக்கங்காட்டி என்ன ஆக்சுவல் இமேஜோ அப்படியே வந்துருச்சுங்க. அதே இமேஜை அந்த கிராப் கண்டென்ட் டு டிராயிங் பேஜஸ்ங்கிறது எனேபிள் செஞ்சுட்டு இம்போர்ட் செய்யும்பொழுதுங்க அந்த பேஜ் சைஸ் என்னவோ அதுக்குள்ளே கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆயிருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதனால்
இந்த 3 ஆப்ஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் எனேபிளா வச்சுக்கங்க. இந்த 2ம் வந்து எப்பவுமே டிசேபிளா வச்சுக்கங்க. பவர் கிளிப்னா என்ன? அதனோட யூசேஜ் என்ன? நம்மள டிசைனுக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத பத்தி பார்க்கலாங்க. இந்த மாரி ஒரு நோட்டீஸ் அல்லது மல்டி கலர் ஃப்ளையர்ஸ் டிசைன் செய்யறதுக்கு பவர் கிளிப் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாரி பாக்ஸ் வரைஞ்சுக்கங்க. தேவையான இமேஜஸ்லாம் இம்போர்ட் செஞ்சுக்கங்க. ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுங்க. ஆப்ஜெக்ட் மெனுல பவர் கிளிப்ல பிளேஸ் இன்சைட் த ஃப்ரேம் கிளிக் செஞ்சோம்னா, மவுஸ் கர்சர் வந்து ஏரோ கீ மாரி மாறிரும். தேவையான ஆப்ஜெக்ட்ல கிளிக் செஞ்சோம்னா, அந்த அந்த இமேஜ் அந்த ஆப்ஜெக்ட்ல வந்துருங்க. ஒரு இமேஜ இன்னொரு இமேஜ்க்குள்ள பிளேஸ் செய்ய முடியாதுங்க. ஒரு இமேஜ ஒரு ஆப்ஜெக்ட்ல தான் பிளேஸ் செய்ய முடியும். ஒன் திங். செகண்டு ஃபில்ட் இமேஜ் இது வந்து நான் ஃபில்ட் இமேஜ்ங்க. இந்த 2லயும் பிளேஸ் செய்றது எப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாரி இந்த இமேஜ் இந்த ஃபில் இமேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த கலர் டிஸப்பியர் ஆயிரும். அதையும் பார்க்கலாங்க. ஆப்ஜெக்ட் மெனுல பவர் கிளிப்ல பிளேஸ் இன்சைட் ஃப்ரேம் செலக்ட் செஞ்சுட்டு கிளிக் செய்றோங்க. அந்த கலர் டிஸப்பியர் ஆயிரும். இன்சர்ட் செஞ்ச இமேஜ் மட்டும் தான் அப்பியரன்ஸ்ல இருக்குங்க. பிரிண்டிங்லயும் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இத செலக்ட் செஞ்சுங்க. இந்த கலரும் டிஸப்பியர் ஆயிரும். அந்த இமேஜ் மட்டும் தான் பிரிண்டிங்ல வருங்க. ஒவ்வொரு டைம் இந்த மெனுல போயிட்டு போயிட்டு கிளிக் செய்றது ரொம்ப டெடிஷியஸா இருக்கு. டைம் டேக்கிங்காவும் இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் கீ அசைன் செஞ்சுக்கலாங்க. டிஃபால்ட்டா Coreldraல இதுக்கு ஷார்ட்கட் கீ கிடையாதுங்க. நாம வேணா அசைன் செஞ்சுக்கலாம். அது எப்படி அசைன் செய்யுங்கிறது நம்மளோட சேனல்ல Corel அசைன் ஷார்ட்கட்ங்கிற வீடியோல எக்ஸ்பிளைன் செஞ்சிருப்பேன். இத பார்த்து கத்துக்குங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செஞ்சுங்க. அசைன் செஞ்ச கீ கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் சிங்க. ஈஸியா பிளேஸ் செஞ்சிடலாங்க. பிளேஸ் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட் ஆல் ஆப்ஜெக்ட் ஆஸ் ஃபில்டுன்னு ஆப்ஷன் செலக்ட் செஞ்சுட்டோம்னா, எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஃபில்டு மாரி கன்சிடர் ஆயிரும். இல்லாட்டி ஒவ்வொரு டைம் இந்த லைன்ல போய் வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். டைம் டேக்கிங்கா இருக்கும். இத செலக்ட் செஞ்சுட்டுங்க ஈஸியா செஞ்சிடலாம். அட்ராக்டிவான ஃப்ளையர்ஸ குயிக்கா ரெடி பண்றதுக்கு பவர் கிளிப் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இத நல்லா பிராக்டிஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இதுல சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அடுத்தது பார்க்கலாங்க. 2 இமேஜ பயன்படுத்தி ஒரு சிம்பிளான ஃப்ளையர் ரெடி பண்ணியிருக்கோங்க. 2 இமேஜுமே பவர் கிளிப் பயன்படுத்தி ஒண்ணு பாக்ஸ்குள்ளயும், ஒண்ணு சர்க்கிள்குள்ளயும் வச்சிருக்கோம். 2 இமேஜுமே அந்த ஆப்ஜெக்ட்டோட ரொம்ப பெருசா இருக்குங்க. பிளேஸ் செய்யறதுக்கு முன்னாடியே இமேஜ எடிட் செஞ்சு வைக்கலாம். பட் பிளேஸ் செஞ்சதுக்கு அப்புறம் எடிட் செய்றது எப்படிங்கிறது 2 மெத்தட் இருக்குங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த இமேஜ இந்த பாக்ஸ்க்குள்ளங்க, இந்த இமேஜ சர்க்கிள்குள்ள வைக்கிறேங்க. இந்த இமேஜ் செலக்ட் செஞ்சு கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் சி குடுத்து பாக்ஸ்க்குள்ள வச்சாச்சு. இத செலக்ட் செஞ்சுங்க சர்க்கிள்குள்ள வச்சாச்சு. இப்ப 2 எடிட் செய்யணுங்க. எடிட் செய்ய வேண்டிய ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செஞ்சுங்க. ஆப்ஜெக்ட் மெனுல பவர் கிளிப்ல எடிட் பவர் கிளிப் குடுத்துட்டுங்க. அந்த இமேஜ அந்த ஆப்ஜெக்ட் தகுந்த மாரி அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாங்க. இத நவுத்தி வச்சுக்கலாம். ஹைட்லயும் நவுத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்னது செஞ்சுக்கலாம். இப்ப கரெக்ட்டா இருக்கு. அலைன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறங்க, ஆப்ஜெக்ட் மெனுல பவர் கிளிப்ல ஃபினிஷ் எடிட்டிங் பவர் கிளிப் குடுக்கணுங்க. பவர் கிளிப் இமேஜ எடிட் செய்ற செகண்ட் மெத்தடுங்க. அந்த ஆப்ஜெக்ட்ட ஃபர்ஸ்ட் செலக்ட் செஞ்சுக்கணும். செகண்ட் கண்ட்ரோல் கீ பிடிச்சு அந்த இமேஜ் மேல கிளிக் செய்யணும். உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் செஞ்சுட்டுங்க. ஃபினிஷ் செஞ்சுட்டு, அவுட் சைட்ல கண்ட்ரோல் கீ பிடிச்சுங்க ஒரு கிளிக் செஞ்சோம்னா, அது ஃபினிஷிங் ஆயிருங்க. இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற இமேஜ எடிட் செய்யலாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செஞ்சுக்கணும். செகண்ட் கண்ட்ரோல் கீ பிடிச்சு அத கிளிக் செய்யணும். தேவையான சேஞ்சஸ் செஞ்சுட்டுங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெளியில கண்ட்ரோல் கீ பிடிச்சு ஒரு கிளிக் செஞ்சோம்னா க்ளோஸ் ஆயிருங்க. இன்னொரு மெத்தட் இருக்கு. அதையும் பார்க்கலாங்க. இது 3 மெத்தடுங்க. எடிட் செய்யக்கூடிய இமேஜ செலக்ட் செஞ்சுட்டுங்க. ஆல்ட் கீ பிடிச்சு அந்த இமேஜ் மேல கிளிக் செஞ்சோம்னா, அந்த இமேஜ் செலக்ட் ஆயிருங்க. தேவையான சேஞ்சஸ் செஞ்சுட்டுங்க. வெளிய கிளிக் செஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ள போயிட்டு மறுபடியும் இன்னொரு தடவ கிளிக் செஞ்சுட்டு, அல்லது மெனுல போயி அந்த எடிட் அந்த மாரிலாம் தேவையில்லைங்க. ஒரே சிம்பிள் தான். ஒரு ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செய்றோம். தென் ஆல்ட் கீ பிடிச்சு அதிலயும் இன்னொரு கிளிக் செய்றோம். அந்த இமேஜ் செலக்ட் ஆயிருங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்க்ரீன நவுத்திட்டுங்க, தேவையான அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாங்க. நம்மளோட டிசைன குயிக்கா முடிக்கிறதுக்கு பவர் கிளிப்ல சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. அத பத்தி பார்க்கலாங்க. கண்ட்ரோல் ஜே ஷார்ட்கட் குடுத்துங்க. பவர் கிளிப் செலக்ட் செஞ்சுங்க. டிராக் கன்டென்ட் இன்டூ பவர் கிளிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. ஆட்டோ சென்டர் நியூ கன்டென்ட் அது ஒரு ஆப்ஷனுங்க. ஷோ லைன்ஸ் இன் எம்ப்டி பவர் கிளிப் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பத்தி பார்க்கலாங்க. இந்த ரெட் கலர் பாக்ஸ் ஒரு எம்ப்டி பாக்ஸுங்க. செலக்ட் செய்றேன். ஸ்டேட்டஸ் பார்ல ரெக்டாங்குலர் லேயர் 1 இருக்கு. இந்த பிளாக் கலர் பாக்ஸ் செலக்ட் செய்றேன். கீழ பாருங்க பவர் கிளிப் ரெக்டாங்குலர் லேயர் 1. ஸோ 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இது எம்ப்டி இதுக்குள்ள இந்த பாக்ஸ்க்குள்ள இன்னொரு இமேஜ் வச்சிருக்கோம். பவர் கிளிப் பயன்படுத்தி இன்னொரு இமேஜ் வச்சிருக்கோங்க. இப்போ பவர் கிளிப் ஆப்ஷன்லைங்க கண்ட்ரோல் ஜே குடுத்துட்டு, பவர் கிளிப் கன்டென்ட் வித் கன்டென்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷன்ல ஆட் கன்டென்ட் டூ த பவர் கிளிப் ஃப்ரேம்ங்கிற ஆப்ஷன் எனேபிளா இருந்தா, பவர் கிளிப் பாக்ஸ்ல அல்லது ஆப்ஜெக்ட்லைங்க இன்னொரு இமேஜ ஈஸியா ஆட் பண்ணிக்கலாங்க. வேற எந்த கமாண்டும் குடுக்க தேவையில்ல. இத செலக்ட் செஞ்சுங்க. அது பக்கத்துல கொண்டு வந்து பாருங்க, இந்த ஒயிட் கலர், ப்ளூ கலரா மாறிரும்.
மாறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு விடுறீங்களோ மவுஸ் ரிலீஸ் பண்றீங்களோ, அந்த இடத்துக்கு அந்த இமேஜ் பிளேஸ் ஆயிருங்க. நான் கரெக்ட்டா எனக்கு இந்த இடத்துக்கு வேணும்னால கரெக்ட்டா இங்க கொண்டு வந்து வச்சுங்க, பிளேஸ் செய்றேன். பாருங்க ஈஸியா வந்துருச்சு. அதே ஆப்ஷன இந்த பாக்ஸ்ல ட்ரை பண்ணலாங்க. இப்ப இந்த இமேஜ் செலக்ட் செஞ்சு இந்த பாக்ஸ்க்குள்ள கொண்டு வரேன். பாருங்க பிளேஸே ஆகல. அந்த ப்ளூ கலரே மாறல. ஒயிட் கலரே தான் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள்ங்க. இந்த பாப்பப் படத்த இந்த பவர் கிளிப் பாக்ஸ்க்குள்ள வைக்கணும். இந்த பாப்பப் படத்த செலக்ட் செய்றேங்க. இந்த பாக்ஸ் பக்கத்துல கொண்டு வந்தோனே அது ப்ளூ கலர்ல மாறிடுச்சுங்க. ரிலீஸ் செஞ்சோம்னா பாக்ஸ்க்குள்ள வந்துருங்க. இந்த ஆப்ஷன் எனேபிளா இருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸிங்க. இந்த பாக்ஸ செலக்ட் செய்றேங்க. பவர் கிளிப் ரெக்டாங்கிள் ஆன் லேயர் 1. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து அல்லது இந்த இமேஜ் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள பவர் கிளிப் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த இமேஜ இதுக்கு சென்டரா வைக்கணும். ஒவ்வொரு டைம் வந்து சென்டரா வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். நம்ம வந்து உள்ளுக்குள்ள பவர் கிளிப் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சென்டர் அலைன்மென்ட் குடுக்கறது கொஞ்சம் சிரமங்க. அது வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சென்டரா வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. பவர் கிளிப் வித் கன்டென்ட்ல ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் செலக்ட் செஞ்சனால, ஒரு இமேஜ் அல்லது ஆப்ஜெக்ட் பவர் கிளிப் ஆன ஒரு ஆப்ஜெக்ட்க்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் செய்யறதுக்கு ஹெல்ப்பா இருந்ததுங்க. இத எனேபிள் செய்யும் பொழுது, ஆட்டோ சென்டர் நியூ கன்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஆல்வேஸ்ன்னு குடுத்துட்டோம்னாங்க, இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. இந்த இமேஜ் இந்த பாக்ஸுக்கு சென்டரா வேணுங்க. பவர் கிளிப்ல சென்டரா வேணும். செலக்ட் செய்றேங்க. அந்த பாக்ஸ் பக்கத்துல கொண்டு வரோம். ஒயிட் கலர் வந்து ப்ளூ கலரா மாறிடுச்சுங்க. பாருங்க. தெரியுதுங்களா? இப்போ ரிலீஸ் செய்றேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா சென்டர் ஆயிடுச்சு. பவர் கிளிப்ல அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாங்க. பவர் கிளிப் வித் கன்டென்ட்ல இக்னோர் பவர் கிளிப் ஃப்ரேம்ங்கிற ஆப்ஷன் எனேபிள் செஞ்சுட்டுங்க. ஆட்டோ சென்டர்ல வென் கன்டென்ட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட்சைட் ஃப்ரேம் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் செஞ்சுக்கலாங்க. 2 இமேஜ் இருக்குங்க. இந்த இமேஜ் வந்து இந்த பாக்ஸ்ல டச் ஆயிருக்கு. இது ஒரு பாக்ஸுங்க. இதுல இந்த இமேஜ் டச் ஆயிருக்கு. இந்த இமேஜுங்க அவுட் சைட் த பாக்ஸ் இருக்கு. அதான் இந்த பாக்ஸோட இதுக்கும் இதுக்கும் கேப் நெறைய இருக்குதுங்க. இதான் அவுட் சைட் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இத செலக்ட் செஞ்சுங்க. ஷார்ட்கட் கீ குடுத்து இத கிளிக் செய்றேங்க. சென்டர் ஆயிடுச்சு. இத செலக்ட் செஞ்சுட்டு ஷார்ட்கட் கீ குடுத்து பவர் கிளிக் பண்றேங்க. என்ன பொசிஷன்ல இருக்கோ அதே பொசிஷன்ல அப்படியே பிளேஸ் ஆயிருக்கு. ஆட்டோ சென்டர்லிங்க வென் கன்டென்ட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட்சைட் ஃப்ரேம். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் அல்லது இந்த இமேஜ் இந்த ஃப்ரேம விட்டு அவுட் சைட்ல இருந்தா ஆட்டோ சென்டர் ஆயிரும். டச் ஆயிருந்ததுன்னா, அது என்ன பொசிஷன்ல இருக்கோ அதே பொசிஷன்ல அப்படியே பிளேஸ் ஆயிருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணுங்க. இந்த 2ம் தான் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு, செகண்ட் ஒண்ணும். இதுல இதுவும், இதுவும். இந்த 2ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது இந்த 2 தாங்க. இத நல்லா பிராக்டிஸ் செஞ்சு வச்சுக்கங்க. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாங்க. சம்டைம்ஸ் நம்மளோட டிசைன்ஸ்ல இந்த பாக்ஸு, சர்க்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிராஸ் மாரி சிம்பல்ஸ் வரும். இதுக்கான காரணம் பவர் கிளிக் ஆப்ஷன்ல ஷோ லைன்ஸ் இன் எம்ப்டி பவர் கிளிக் ஃப்ரேம்ஸ்ங்கிற ஆப்ஷன் ஆன் ஸ்க்ரீன் ஒன்லிங்கிற ஆப்ஷன் எனேபிளா இருந்ததுன்னா, இந்த மாரி வருங்க. இத டிசேபிள் செஞ்சுட்டோம்னா, இந்த கிராஸ் வராதுங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள பவர் கிளிப் பயன்படுத்தி 3 இமேஜஸ் வச்சிருக்கோங்க. இந்த இமேஜஸ் பதிலா இந்த இமேஜஸ் ரீப்ளேஸ் செய்யணுங்க. பவர் கிளிப் ஆப்ஷன்ல பவர் கிளிப் வித் கன்டென்ட்ல ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் கன்டென்ட்ங்கிற ஆப்ஷன் எனேபிளா இருந்தா, இந்த ஆப்ஜெக்ட்ட இங்க கொண்டு வந்து பிளேஸ் செஞ்சோம்னாங்க, இது டெலீட் ஆயிரும். இது ரீப்ளேஸ் ஆயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இத செலக்ட் செஞ்சுங்க. வந்து பிளேஸ் பண்றேங்க. அது டெலீட் ஆயிடுச்சுங்க. அது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிளா இருந்தா இந்த மாரி ஒர்க் ஆகுங்க. ஒரு இமேஜ் எடிட் செய்யணும். அது பவர் கிளிப்ல இருக்கு. அது பவர் கிளிப்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டேட்டஸ் பார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த 2 இமேஜ் பாருங்க ஒரே மாரி தான் இருக்கு. ஒண்ணு பவர் கிளிப்ல இருக்கு. இன்னொன்னு பவர் கிளிப் இல்லாம இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறதுங்க செலக்ட் செஞ்சோம்னா ஸ்டேட்டஸ் பார்ல பாருங்க பவர் கிளிப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இத செலக்ட் செய்றேங்க. இது வந்து ஒரு ஆர்ஜிபி இமேஜ்ன்னு காமிக்குது. ஸோ இத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. இதுவரைக்கும் நம்ம 2 விஷயம் பார்த்தோங்க. ஒண்ணு இம்போர்ட் செய்யறது. அந்த இம்போர்ட் செஞ்ச இமேஜ பவர் கிளிப்ல பிளேஸ் செய்யறது. 2 பார்த்தோங்க. அடுத்தது எக்ஸ்போர்ட் செய்யறத பத்தி பார்க்கலாங்க. நம்ம செஞ்ச டிசைன எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஃபைல் மெனுல எக்ஸ்போர்ட் அல்லது ஷார்ட்கட் கண்ட்ரோல் இ குடுக்கலாங்க. எக்ஸ்போர்ட்டோட பர்ப்பஸ் மெயின்லி ப்ரூஃப் ரீடிங் அண்ட் பிரிண்டிங்க. நம்ம செஞ்ச டிசைன மொபைல்ல வியூ பண்றதுக்குங்க ரெக்கமெண்டட் ஃபார்மேட்ஸ் பிஎன்ஜி, ஜேபிஜி, பிடிஎஃப்ங்க. இதுல பிஎன்ஜியும், பிடிஎஃப்க்கும் பேக்கிரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க. ஜேபிஜிக்கு மட்டும் ஒயிட் ஆர் பிளாக் பேக்கிரவுண்ட் வருங்க. நம்ம செஞ்ச டிசைனிங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சில முக்கியமான ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குங்க. பிஎன்ஜி, ஜேபிஜி, டிஃப், பிடிஎஃப், பிஎஸ்டி, ஏஐங்க. அதோட யூஸ் என்னன்னு பார்க்கலாங்க. பிஎன்ஜிங்கிறதுங்க ஆர்ஜிபி மோட்ல மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதனோட பேக்கிரவுண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பிஎன்ஜிங்கிறது டிரான்ஸ்பரண்டான பேக்கிரவுண்டுங்க. ஜேபிஜியும், டிஃப்பும் ஒரே கான்செப்ட் தாங்க. ஆர்ஜிபி, சிஎம்வைகே 2 மோட்லயும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்.
பட் சிஎம்ஒய்கே தான் வந்துங்க ஆஃப்செட் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்கில ரெக்கமெண்டடுங்க. ஜேபிஜில வந்து இந்த மாரி ஒயிட் அவுட்லைன் வருங்க. பட் டிசைன் வந்து ஃபுல்லா கவரா இருந்ததுன்னா, அந்த ஒயிட் அவுட்லைன் வராது. டிசைனோட கவரேஜா முடிஞ்சுக்குங்க. உதாரணத்துக்கு, இப்ப இது ஃபுல்லா டிசைன்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். இது ஃபுல்லாவே வந்து ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸ எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது, இந்த பாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஜேபிஜி ஃபைலா இருக்குங்க. டிஃப்பும், ஜேபிஜியும் கிட்டத்தட்ட ஒண்ணு தாங்க. டிஃப்ல வந்து கொஞ்சம் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். ஜேபிஜியோட கொஞ்சம் குவாலிட்டி நல்லாருக்கும். பிரிண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாருக்குங்க. பட் வந்து பிரிண்டர் வந்து எந்த ஃபார்மேட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்களோ, அதுல மட்டும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அத கேட்டுக்குங்க. உங்களோட பிரிண்டர்ஸ் வந்து என்ன ஃபார்மேட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டுக்குங்க. டிஃப்லயும் வந்து ஆர்ஜிபி, சிஎம்ஒய்க்கு 2 மோட்லயுமே எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. பிடிஎஃபோட அட்வான்டேஜ்ங்க, மோர் தேன் 1 பேஜஸ் ஒரே ஃபைல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாங்க. அதுபோக சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். மற்ற எக்ஸ்போர்ட் பண்ற ஃபார்மேட்ட விட பிடிஎஃப்ல வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்குங்க. ஸோ, அதனால நம்பர் ஆஃப் பேஜஸ் நெறையா இருந்தாலும், ஈஸியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாத்துலயுமே பார்க்குற மாரி செஞ்சுக்கலாங்க. அதாவது மொபைல்ல, கம்ப்யூட்டர்ல எல்லாத்துலயும் ஈஸியா பார்த்துக்கலாங்க. பிஎஸ்டி ஃபார்மேட் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா, Photoshopல ஓப்பன் செஞ்சுக்கலாங்க. ஏஐல எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா, இல்லஸ்ட்ரேட்டர்ல பார்த்துக்கலாங்க. இந்த டிசைன பிரிண்டிங் அல்லது வியூவபிள்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் செஞ்சு வச்சிருந்த ஃபைல, அது டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு, அதனோட சைஸஸ்லாம் பார்த்துட்டு, திருப்பியும் எக்ஸ்போர்ட் டெக்னிக்ஸ் கத்துக்கலாங்க. ஒரே டிசைன் தாங்க 6 ஃபார்மேட்ஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜேபிஜி ஃபார்மேட் சிஎம்ஒய்கே மோடு, ஜேபிஜி ஃபார்மேட் ஆர்ஜிபி மோடு, பிடிஎஃப் ஃபார்மேட்டுங்க, பிஎன்ஜி ஃபார்மேட், டிஃப் ஃபார்மேட் சிஎம்ஒய்கே, டிஃப் ஃபார்மேட் ஆர்ஜிபி. மொத்தம் 6 ஃபார்மேட் இருக்குங்க. 6 ஃபார்மேட்னோட ஃபைல் சைஸ் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்காங்க. ஜேபிஜி ஃபார்மேட் சிஎம்ஒய்கே மோடு, ஜேபிஜி ஃபார்மேட் ஆர்ஜிபி மோடு 2க்கும் வேரியேஷன்ஸ் பாருங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதே ஃபைல் பிடிஎஃப்ல எக்ஸ்போர்ட் பண்ணா, அத விட ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ, உங்களோட பர்ப்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஃபைல வந்து எக்ஸ்போர்ட் குடுக்கணுங்க. டிஃப் ஃபார்மேட் சிஎம்ஒய்கே, ஜேபிஜி ஃபார்மேட் சிஎம்ஒய்கே 2க்கும் வேரியேஷன்ஸ் பாருங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ, இது வந்து ஜாஸ்தியா இருக்கனால பிரிண்டிங் குவாலிட்டி நல்லாருக்கும். நீங்க உங்களோட பிரிண்டர்ஸ்ட்ட வந்து இது ஓகேவான்னு கேட்டுட்டு அப்புறமேட்டு நீங்க அத பயன்படுத்திக்கங்க. அதேமாரி ஜேபிஜி ஃபார்மேட்டு ஆர்ஜிபி, டிஃப் ஃபார்மேட் ஆர்ஜிபி 2க்கும் ஃபைல் சைஸ் வேரியேஷன்ஸ் பாருங்க. ஸோ, ப்ரூஃப் பார்க்கறதுக்கு பிஎன்ஜியும், பிடிஎஃப்பும் எனஃப்ங்க. அல்லது ஜேபிஜி எனஃப். சிஎம்ஒய்கே மோடு வந்து பிரிண்டிங் மட்டுங்க. அது ஜேபிஜியா, டிஃப்பாங்கிறது உங்களோட பிரிண்டர பொறுத்து, உங்களோட ரெக்யர்மென்ட்ட பொறுத்து வச்சுக்கங்க. இந்த டிசைன பிஎன்ஜி ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இந்த டிசைன செலக்ட் செஞ்சுங்க. கண்ட்ரோல் இ குடுத்துர்றோம். தேவையான ஃபோல்டர் நீங்க செலக்ட் செஞ்சுக்கங்க. ஃபைல் நேம் ஆல்ரெடி இங்க கொறடால என்ன இருக்கோ, அதே தான் இங்க டிஸ்ப்ளேல வருங்க. எனக்கு டிசைன் பிஎன்ஜி ஃபார்மேட்ன்னு வேணும். அதனால அந்த மாரி டைப் செஞ்சுக்கிறேங்க. சேவ் ஆஸ் டைப்ல பிஎன்ஜி ஃபார்மேட் செலக்ட் செஞ்சுக்கிறேங்க. கீழ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதுல முக்கியமான இந்த செலக்டட் ஒன்லின்னு இருக்குங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் பேஜே டிசைன் தான். எனக்கு இந்த செலக்ட் பண்ணது மட்டும் தான் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறனால, இங்க செலக்டட்ன்னு குடுத்துர்றேங்க. இது டிசேபிளா இருந்ததுன்னா, ஃபுல் பேஜ் எக்ஸ்போர்ட் ஆயிருங்க. ஸோ, செலக்டட் குடுத்துக்கிறேங்க. அண்ட் தென் எக்ஸ்போர்ட் குடுக்குறேன். எக்ஸ்போர்ட்ல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த டிரான்ஸ்பரன்சி எனேபிள் இருக்கான்னு பார்க்கணுங்க. இது எனேபிளா இல்ல அப்படின்னா, சுத்தி ஒயிட்டா மாறிடும். ஜேபிஜி மாரியே தான் இருக்கும். ஸோ, டிரான்ஸ்பரன்சி எனேபிள் செஞ்சுக்கங்க. டிஃபால்ட்டாவே ஆர்ஜிபி மோடு தான் இருக்கும். மீதி செட்டிங்ஸ்ல இதுல இருக்க மாரி பார்த்துக்குங்க. இதுல இருக்கிற மாரி உங்க சிஸ்டத்துல இருக்குன்னா, அப்படியே ஓகே குடுத்துருங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இங்க 100% இருக்கணும். ரெசல்யூஷன் வந்து 300 இருக்கணும். அப்பதான் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஓகே குடுத்துட்டோம்னா எக்ஸ்போர்ட் ஆயிருங்க. இப்ப அந்த ஃபோல்டர்ல போய் பார்க்கலாங்க. பாருங்க எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் அடிக்கிறேன். ஸோ, அங்க என்ன டிசைன்ல பார்த்தோமோ, அது அப்படியே இங்க இருக்குங்க. இந்த டிசைன பிரிண்டிங் பர்ப்பஸ்க்காக ஜேபிஜில எக்ஸ்போர்ட் குடுக்குறேங்க. இந்த இமேஜ் செலக்ட் செஞ்சுக்கிறோம். அல்லது இந்த டிசைன செலக்ட் செஞ்சுக்கிறோம். எக்ஸ்போர்ட் குடுக்குறோம். ஃபைல் நேம், டிசைன், ஜேபிஜி ஃபார்மேட் எனக்கு வேணுங்க. அது மாரி குடுத்துட்டோம். சேவ் ஆஸ் டைப்ல ஜேபிஜிங்கிறத செலக்ட் செஞ்சுக்கணும். ஜேபி2ன்னு இருக்கும். அது கவனமா செலக்ட் பண்ணணும். ஜேபிஜி செலக்ட் செஞ்சுக்கணும். எக்ஸ்போர்ட் குடுக்குறேங்க. இந்த டயலாக் பாக்ஸ்ல 2 முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணுங்க. ஃபர்ஸ்ட்டு சிஎம்ஒய்கே மாத்தணும். 2வது ஓவர் பிரிண்ட் பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷன எனேபிள் செஞ்சிரணும். இது வந்து பிரிண்டிங்ல எப்படி இருக்குங்கிறது ஃபைனலா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கும் தனியா. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்கு. பட் பிரிண்டிங் அடிச்சத உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக அது ஒரு தனி கிளாஸ் இருக்குதுங்க. அந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஓவர் பிரிண்ட் பிளாக்ங்கிறத எனேபிள் செஞ்சுக்கங்க. இதெல்லாம் ஆஸ் இட் இஸ் அதே மாரி இருக்கான்னு பார்த்துக்கங்க உங்க சிஸ்டத்துல. கீழ பாட்டம்ல பாருங்க விட்த், ஹைட் 2ம் இதனோட பிக்சல்ல காமிச்சிருக்காங்க. இன்ச்சு, மில்லிமீட்டர்லாம் செலக்ட் செஞ்சீங்கன்னா, அதே மில்லிமீட்டர், இன்ச்சஸ் காமிக்கும். 100% இருக்கான்னு பார்த்துக்கங்க. ரெசல்யூஷன் மஸ்ட் 300ங்க. ஸோ, இதெல்லாம் வச்சுட்டு ஓகே குடுக்குறோங்க. ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. டிசைன் ஜேபிஜி ஃபார்மேட் தானே குடுத்தோம் இல்லைங்களா? பாருங்க டிசைன் ஜேபிஜி ஃபார்மேட் டபுள் கிளிக் அடிக்கிறேங்க. இந்த ஃபோல்டர்ல இருக்கிறப்போ இதனோட கலர் எப்படி இருக்கு? வியூவபிள் பண்றப்போ இதோட கலர் எப்படி இருக்கு பாருங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இத கீது பார்த்துட்டு இதே மாரி தான் பிரிண்டிங் வரும்னு நெனச்சிட்டீங்கன்னா, அந்த மாரி வராது. இந்த மாரி தான் வருங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணுங்க.
இந்த விசிட்டிங் கார்டை பிரிண்டிங்காக எக்ஸ்போர்ட் கொடுக்கணுங்க. இதை செலக்ட் செஞ்சு ஷார்ட்கட் கண்ட்ரோல் இ கொடுக்குறாங்க. ஃபைல் நேம் விசி ஃப்ரெண்டுன்னு கொடுத்துறாங்க. டைப் வந்து ஜேபிஜி செலக்ட் செஞ்சுக்கிறேன். செலக்டட் ஒன்லி கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த டயலாக் பாக்ஸில் ஆர்ஜிபிக்கு பதிலாக சிஎம்ஒய்க்கு செலக்ட் செஞ்சுக்கணுங்க. மீதிலாம் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதே மாதிரி உங்கள் சிஸ்டத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. 300, 100 ரொம்ப முக்கியங்க. இங்கே மில்லிமீட்டர் செலக்ட் செஞ்சுக்கங்க. இங்கே என்ன உங்களுக்கு யூனிட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் செஞ்சுக்கலாம். மில்லிமீட்டர் செலக்ட் செஞ்சுட்டு அந்த சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. இல்லாட்டி 100% தான் ஓகே. அண்ட் தென் ஓகே கொடுத்துக்குங்க. எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபோல்டரில் போயிட்டுங்க விசி ஃப்ரண்ட் இருக்குது. என்டர் அடிக்கிறேன். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. கிளியராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதை வந்து இப்போ இம்போர்ட் செய்கிறேங்க இந்த ஃபைலை. பக்கத்தில் வச்சு பார்க்கலாம். எப்படி இருக்குது இதனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜூம் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். விசிட்டிங் கார்டுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிளியராக வரதுக்குங்க எக்ஸ்போர்ட் கொடுக்கும் பொழுது சேம் அப்படியே அதே ஃபைல் நேம் கொடுத்து ஓவர் ரைட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேம் சிஎம்ஒய்க்கு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. இதில் ஒன்று சேஞ்சஸ் என்னென்னா இந்த ரெசல்யூஷன் இங்கே மட்டுங்க விசிட்டிங் கார்டுங்கனால 2.4 கொடுக்குறாங்க. பெரிய ஃபைல்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகுது ரொம்ப சிரமமாயிடும். விசிட்டிங் கார்டு சைஸ் இருக்கனால இது 2400 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறாங்க. இப்போ இதை இம்போர்ட் பண்ணுறேன். பாருங்கள் இது எப்படி இருக்கு பாருங்கள். சரி பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். சரி ராகவேந்திரா என்டர்பிரைசஸ் பேரும் பாருங்கள் கிளாரிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். இது பிளர்டாக இருக்குது. இது நல்லா ஷார்ப்பாக இருக்குது. எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இது பாருங்கள் இது எப்படி இருக்குது. இது எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ரெசல்யூஷனோட ஒர்த்துங்க. ஸோ விசிட்டிங் கார்டை ஜேபிஜியை எக்ஸ்போர்ட் கொடுக்கும் பொழுதுங்க அதனோட ரெசல்யூஷன் 1200 2400 வச்சுக்கலாங்க. இந்த வீடியோவில் 3 சப்ஜெக்ட் பார்த்துருப்பீங்க. இம்போர்ட், பவர் கிளிப், எக்ஸ்போர்ட் 3மே இன்டர்லிங்க்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வெட்டிங் கார்டு டிசைன் பற்றி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.